உடனுக்குடன் நேரலையை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கேரள மாநிலம் பத்தனம்திட்டாவில் கோயில் திருவிழாவில் மதம் பிடித்து ஓடிய யானையால் அங்கே பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. யானை மீது அமர்ந்திருந்தவர்கள் மற்றும் வேடிக்கை பார்த்தவர்கள் என 10க்கும் மேற்பட்டோர் இச்சம்பவத்தினால் படுகாயமடைந்திருக்கிறார்கள். சுமார் 1 மணி நேரம் போராடிய பாகன்கள் யானையை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். மேலும் இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் செல்வராஜ். வணக்கம் செல்வராஜ், இது குறித்தான விரிவான விவரங்கள். நிச்சயமாக கேரளா மாநிலம் பத்தனம்திட்டா மாவட்டத்தில் திருவள்ளா பகுதியில் உள்ள 108 வைணவ திருநங்கைகளில் ஒன்றான திருவள்ளா வல்லபா பெருமாள் திருக்கோவில் என்பது அமைந்துள்ளது. இந்த திருக்கோவிலில் வருடம் முழுவதும் இந்த திருவிழா என்பது நடைபெறுவது வழக்கமாக உள்ளன. கடந்த மார்ச் மாதம் 1ஆம் தேதி அன்று கொடியேற்றத்துடன் துவங்கிய திருவிழா என்பது 2ஆம் திருவிழாவுக்கு திருபலி பூஜைக்காக யானைகள் மீது உற்சவ மூர்த்தி சாமி சிலைகள் வைக்கப்பட்டு ஆலய வளாகத்துக்கு எடுத்து வரப்பட்டு இருந்தது. அப்போது சாமி சிலையை எடுத்து வந்த யானை திடீரென மதம் பிடித்து முன்னால் சென்று கொண்டிருந்த யானையை முட்டி தள்ளியது. இதைத் தொடர்ந்து யானையின் மீது அமர்ந்திருந்தவர்கள் கீழே தள்ளிவிட்டு அங்கும் இங்குமாக யானை ஓடியதால் அந்த பகுதியில் ஒரு பெரும் பரபரப்பாக சூழ்நிலையாக இதைத் தொடர்ந்து பக்தர்கள் யானையிடம் இருந்து தற்பாதுகாப்பு கொள்வதற்காக தலைதெறிக்க ஓடினர். மதம் பிடித்து ஓடிய யானையை பாகன் சுமார் 1 மணி நேரமாக போராடி தனது கட்டுக்குள் கொண்டு வந்தார். இந்த விபத்தில் யானையின் மீது அமர்ந்திருந்த மற்றும் வேடிக்கை பார்த்த பக்தர்கள் என 10க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்தார்கள். இதனை அடுத்து படுகாயமடைந்தவர்கள் அப்பகுதியில் மீட்கப்பட்டு திருவள்ளா அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டு வருகிறது. சம்பவம் குறித்தான தகவல் எதிரும் திருவள்ளா காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து தங்களுடைய விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். கேரளாவில் தொடர்ச்சியாக திருவிழாவுக்காக கொண்டாடப்பட்டு வருவதும் அதன் மீது யானைகள் மதம் பிடித்து ஓடுவதும் சம்பவமாக அவ்வப்போது அரங்கேற்றி கொண்டு வருகிறது. தொடர்ந்து இதுபோன்ற யானைகள் மீது மதம் பிடித்து வருவது தொடர்பாக வனத்துறையினரும் ஒவ்வொரு கோவில் யானை மற்றும் இது போன்ற யானைகள் வளர்ப்பு மீது மிக கடுமையாக அந்த யானைகள் பரிசோதனை செய்யப்பட வேண்டும் என்பதுதான் கேரளா மாநிலத்தோட பொதுமக்களோட கோரிக்கையாக உள்ளது. இச்சம்பவம் குறித்தான விரிவான விவரங்களுக்கு நன்றி செல்வராஜ்.